இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே ஸ்மெல் வந்துடும். இதுக்கு பெரிய ப்ரஷ் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதற்காக இப்போ வந்து கல்லுப்பும் கொஞ்சமாக அரிசியும் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/2 லெமன் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பை வந்துட்டு இந்த பாட்டிலில் போட்டுட்டு அது கூட அரிசியையும் சேர்த்து போட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனை வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் வந்து நமக்கு க்ளீன் பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பாட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம குலுக்குனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு இதை வந்து தண்ணியும் அரிசியும் வந்து தனியாக எடுத்துட்டு நார்மலான தண்ணீர் வச்சு கழுவிட்டு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் பாட்டில் புதுசு மாதிரி இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.